ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது உபாகமம் 1:10. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்த நாளிலும் நீங்கள் வானத்தின் நட்சத்திரத்தை போல திரளாயிருக்கிறீர்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனமானது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் உண்மையாக நிறைவேற்றினார் என்பதை நினைவூட்டுகிறார். ஒரு காலத்தில் சிறிய குடும்பமாக இருந்த அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் எண்ணில் அடங்காத மக்களாக பெருகினார்கள். இன்றும் அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வல்லவராய் இருக்கிறார். இன்று உங்கள் வாழ்க்கையில் சிறியதாகவும் பலவீனமாகவும் நம்பிக்கை இல்லாதவராகவும் தோன்றலாம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது தங்கும் போது உங்கள் குடும்பம், பிள்ளைகள், ஊழியம், தொழில், கல்வி, ஆரோக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கை ஆகிய அனைத்திலுமே ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். ஒரு விவசாயி சிறிய விதையை மண்ணில் விதைக்கிறான். அந்த விதை முதலில் காணாமல் போனது போல் தோன்றலாம். ஆனால் சரியான நேரத்தில் மழையும் வெயிலும் கிடைக்கும் போது அது பெரிய மரமாக வளர்ந்து பலருக்கு நிழலும் கனியும் தருகின்றது. அதே போல இன்று உங்கள் ஜெபமானது சிறியதாக தோன்றலாம். உங்கள் முயற்சி யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் தேவன் அவற்றை ஆசீர்வதித்து சரியான நேரத்தில் மிகுந்த பலனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையிலும் அதே போல தேவன் அவன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் தேவன் உண்மையாகவே நிறைவேற்றினார். அதே போல உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுத்த நன்மைக்கான வாக்குத்தத்தம் வீணாகாது. தேவன் ஆசீர்வதிக்கும் வாழ்க்கை எண்ணிக்கையில் மட்டுமல்ல, சமாதானத்திலும், நீதியிலும், அன்பிலும், விசுவாசத்திலும் நற்கனிகளை பெருகும் வாழ்க்கையாக இருக்கும். இன்று கர்த்தரை உங்கள் முழு மனதோடு நம்புங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் பலருக்கும் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பெருக்கத்தின் ஆசீர்வாதம் இன்று உங்கள் குடும்பத்தில் மேலும் நிறைவாக இருப்பதாக. God bless you.